அதில் மிளகாத்தூள், கடுகுத்தூள், வெந்தயத்தூள், பெருங்காயம்லாம் போட்டு ஊறுகாய் தாளித்து சாப்பிட்லாங்க. 1 வருஷம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு பக்கெட்டில் போடுறேங்க. பாருங்கள் எவ்வளோ பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பெருசு பெருசாக வேணும்னாலும் கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கணுங்க. உப்பு கொஞ்சம் நிறைய சேர்க்கும் போது ஊறுகாய் வந்து கெடாமல் இருக்குங்க. இந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா குளிக்கலாங்க. உப்பு எல்லா இடத்துலையும் போய் சேர்ற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாங்க. இதை வந்து அப்படியே மூடி 3லேருந்து ஒரு 5 நாள் வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா பழுத்து வந்துடுது. இதை வந்து நான் வெயிலில் வந்து 1 நாள் காய வச்சேங்க. நீங்கள் அப்படியே வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி வத்தலாகிடுச்சுங்க. இதை நம்ம அப்படியே வச்சிடலாங்க. நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து ஊறுகாய் தாளிச்சிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல்